கடவுளே என்ன சொல்றதுன்னே தெரியல. எவ்வளோ அவேர்னஸ் வீடியோ நான் போடுறேன். பட் என் பையனே இந்த மாதிரி விஷயங்கள் பண்றான். எப்பவுமே குக் பண்ற மாதிரி எடுத்து விளையாடுவான். சோ கிச்சன்ல பாத்துட்டு இந்த கோதுமை ரேஷன் கடையில வாங்கி வச்சிருந்தேன் புறாக்கு போடணும்னு காண்டி. எப்பவுமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். புறாக்கு எடுத்துட்டு போடுவான். அது மட்டும் இல்லாம அதை வச்சு கொஞ்ச நேரம் சமைச்சு விளையாண்டுட்டு கீழே போட்டு போயிடுவான். இன்னைக்கு தற்சால கிச்சன்ல வேலை பார்த்துட்டு ஹால்ல போய் பாக்குறேன். ஒரு மாதிரி நோஸ்ல கைய வச்சு ஏதோ பண்ணிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருந்தான். என்னடான்ட்டு போய் பாக்குறேன். கரெக்டா நோஸ்குள்ள அந்த ஒரு கோதுமை கரெக்டா இருந்துச்சு. இன்ஹேல் பண்ணிட்டான், இழுத்துட்டான். எனக்கு ஒரு செகண்ட் என்ன பண்றதுனே தெரியல. சீரியஸா சொல்றேன், இன்னைக்கு அந்த கடவுள் தான் காப்பாத்தினாருன்னு சொல்லணும். ஏன்னா எப்படிலாம் குழந்தைங்க அவங்களே ரிஸ்க் ஆக்கிக்கிறாங்க பாருங்களேன். எனக்கு சீரியஸா பதட்டம் ஆயிடுச்சு. பேனிக் அட்டாக் ஆகுற நிலைமையாகின மாதிரி இருக்குது. என்ன சொல்றது தெரியல மக்களே. எனக்கு அவன் உள்ள இழுத்துட்டான். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு அப்படி சிந்துனா பாருங்க. டக்குன்ட்டு உள்ள இருந்து ஒரு அந்த என்ன சொல்றது பேச முடியல. உள்ள இருந்து அந்த கோதுமை வந்துருச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தயவு செஞ்சு சொல்றேன், சின்ன குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேஷுவலா நினைச்சிட்டு வைக்கிறோம். பட் அதே ஒரு பெரிய ரிஸ்க் ஆக்கி விட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு அவேரா இருங்க. விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கூட கொடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு என் பையனை இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து மூக்குல போட்டு அது சின்ன இது வேற எடுக்க கூட முடியாது. உள்ள போயிட்டு வெளியில வந்துருச்சு. அதனாலதான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் மறுபடி போடுற விஷயம். ஏன்னா எனக்கு நடக்கிற மாதிரி மற்ற இடத்துல நடக்கிற மாதிரி எந்த குழந்தைங்களுக்கும் ஆகக்கூடாதுன்னு காண்டி இன்னைக்கு கடவுள் தான் காப்பாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நோஸ்குள்ள போட்டா உடனே சுவாச குழாயில போய் ஸ்டக் ஆயிக்கிறோம். ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். எனக்கு இப்ப நினைச்சா கூட ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது. அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன இந்த பருப்பு வகைகள், அப்புறம் இந்த பொட்டுக்கடலை, இந்த மாதிரி கடலை விஷயத்த கூட சாப்பிட சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா உள்ள போய் குழந்தைங்களுக்கு அடைச்சுக்குது. சோ அதனால தயவு செஞ்சு அவேரா இருங்க. எல்லாரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி அலர்ட்டா இருங்க. நான் அதனாலதான் சொல்றேன் மக்களே. நானும் என் பொண்ணெல்லாம் வளர்த்தேன். என் பொண்ணு கூட இந்த அளவுக்கு சேட்டை பண்ண மாட்டா. கண்டதெல்லாம் தூக்கி இந்த மாதிரி வாயில போடுறது, நோஸ்ல போய் போட மாட்டாங்க. பட் இந்த பசங்களை வளர்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சுட்டித்தனமா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்றாங்க. பாய் பேபின்னு மட்டும் இல்ல, பேபிஸ் வச்சிருக்கவங்க ரொம்ப அலர்ட்டா இருங்க. பிளீஸ் பேரண்ட்ஸ் பி அவர். நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், பி அவர்.